உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்கிட்ட கூட சொல்லாம எதுக்கு பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிருக்க? அதுக்குள்ள சொல்லிட்டானுல. இப்ப வாயை திறந்து சொல்ல மாட்டியா? அது உனக்கு அதுவே தெரிய வரும். ஏய், பஞ்சாயத்துல வந்து தெரிஞ்சுக்க நான் என்ன ஊர்க்காரியா? உன் பொண்டாட்டி. இந்த வீட்டோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படி இல்ல. ஏன்பா சண்முகா, இப்ப என்னத்துக்கு எங்களை அடிச்சு பிடிச்சு வர சொன்ன? செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம்பா. இல்ல, முக்கியமா சில ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் உங்களை வர சொன்னது. என்னனே, என்ன ஏற்பாடுன்னு சொல்லு, பட்டைய கிளப்பி விட்டுருவோம். ஆமால, பட்டைய கிளப்புற மாதிரி ஏற்பாடுதான். சில சீர்வரிசை ஊர்வலம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணன. சீர்வரிசையா? சீரா? யாருக்கு? இப்பதானப்பா 2 பிள்ளைகளுக்கும் தீபாவளி சீர் கொண்டு போனோம். அதுக்குள்ள யாருக்கு? ஏம்ல, ஆருக்கு அண்டா என்ன சொன்னதை செய்யுங்க. இதோ பாருங்க, நல்லா பெரிய மேலதாளத்துக்கு ஏற்பாடு பண்ணன. கேரளா சண்டை மேல இருக்குல்ல, அதையும் கூப்பிட்டுக்கிடுங்க. என்னது? அப்புறம் ஒரு பெரிய சாரியட் ஒன்று ரெடி பண்ணிட்டு நானா பக்கமா அதுல ஃப்ளவர் டெக்கரேஷன், லைட் டெக்கரேஷனா இருக்கணும். அப்புறம் அந்த தேரு போற ரோடெல்லாம் வான வேடிக்கை, பட்டாசு சத்தம் கேட்கணும். உறவு, இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டுக்காரன் வந்தானா அவனே வர சொல்லிட்டுங்க, சரியா? அப்புறம் 51 தட்டு சீர் வச்ச செயின மொத்தமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எம்பிட்டு ஆச்சுன்னு சொல்லிட்டுங்க. அண்ணே, என்னண்ணே நீ ஏதாவது ஜமீன்தார் வீட்டு கல்யாணமா? ஆமால, அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தான். சொன்னதை முதல்ல செய்யுங்க, போய் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்பா இப்படி உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னா எப்படி ரெடி பண்ண முடியும்? எங்களால முடிஞ்சதை செய்யறோம்பா. ஆனா எதுக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன்னு சொல்லுதோம்ல. டேய், எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுறன்னு சொல்ல மாட்டியா? அது இப்போ தெரிய வரும்போது தெரியதானே போகுது. சண்முகம், நீ செய்யறதெல்லாம் பார்க்க எனக்கு பயமா இருக்கு. டேய், பாவண்டா எசக்கி, அவ வாழ்க்கையில தயவு செஞ்சு விளையாடாத. நீ பாட்டுக்கு யோசிச்சு தப்பான முடிவு எடுத்துறாத சொல்லிட்டேன். ஏம்ல, அத நான் பாத்துக்கிட்டேன். இல்ல வாங்க, நிறைய வேலை இருக்கலாம். இல்ல அமைதியாவே இருந்தா அதான் சொன்னோம்ல. ஏற்கனவே இருந்தாலும் என் தங்கச்சியை நிறைய கொடுமை பண்ணிருக்காரு. பத்தாவதுக்கு நேற்று சீமை தண்ணி ஊத்தி கொளுத்த வர பாத்துருக்காரு. இதுக்கு அந்த பாண்டியம்மா கூட துணை நின்று போயிருக்கு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் காப்பாற்ற முடியாம நின்று இருக்காவ. இம்புட்டு கொடுமையை அனுபவிச்சு என் தங்கச்சி அந்த வீட்டுல நிக்கணுமா? சொல்லுங்க, நீங்களே ஒரு முடிவு சொல்லி என் தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அவங்க என்னலே முடிவு சொல்லுது? வேணா நீ அவளை கூட்டிட்டு போய் தொலைய வேண்டியதானே? இப்பவே அவனை அத்து விட்டுட்டு உன் தங்கச்சியை கிளம்ப சொல்லு. ஆறுல வேணான்னா வாழ வெட்டியா உன் தங்கச்சிய நல்ல வீட்லயே வச்சு பொத்தி பொத்தி பாதுகாத்து நல்லா வளர்த்து விடு. உன்னை யார்ல வேணான்னு சொன்னா போல கூட்டிக்கிட்டு தாரு அடிச்சாலும் புடிச்சாலும் அம்புட்டியும் தாங்கிக்கிட்டு புருஷனோட வாழ வேண்டியது ஒரு பொம்பளையோட கடமை. அது எப்படின்னு தெரியணுமா? கேளு, உன் அத்தை கிட்ட கேளு, சொல்லி தருவான். அதை விட்டுட்டு எதிர்த்து பேசுவேன், திமிரு பிடிச்சு தான் ஆடுவேன்னா அதுக்கு என் வீட்டுல இடம் கிடையாது. பா, இந்த குப்பையா போ உன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்க. பா, பாத்தீங்களா? உங்க முன்னாடியே என் தங்கச்சி என்ன பேச்சு பேசாரு பாத்தீங்களா? என் தங்கச்சி குப்பங்காரு. எதுக்கு என் தங்கச்சி மரியாதை கேட்டு போய் அந்த வீட்டுல நிக்கணும்? சொல்லுங்க. அவளுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா? இதையும் தாண்டி அவ அந்த வீட்டுல இருந்து நாளைக்கு அவ பொணமானால்னா இந்த பஞ்சாயத்து பொறுப்பேற்றுக்குமா? சொல்லுங்க, உங்களை தானே கேட்க. ஐயா, நான் இந்த பொண்ணோட மாமியா இல்ல, பெத்த தாய் மாதிரி. ஆமாங்க ஐயா, என் வீட்டுக்காரர் இவளை கொடுமைப்படுத்தினாரு. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அவளை அடிச்சு மிதிக்கிறதெல்லாம் இது ஒண்ணு முத தடவை கிடையாது. இது நிறைய தடவை நடந்திருக்கு. அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லலையே. ஏ பாக்கியம், நான் ஒன்னையத்தான் அடிச்சேன் மிதிச்சேன். ஆனா இவ்வளவு நான் உன்னுச்சலே இவ்வளவு நான் அடிப்பேன் மிதிப்பேன் கொல்லுவேன்னு சொன்னேன். நானு இவ்வளவு பெரும்பாலும் கூட அடிப்பேன்னு சொன்ன அடிச்சேனா? நானு அடிச்சேனா இவளையா?
என்ன என்னைய பஞ்சாயத்து வச்சு என்னைய கோத்து கொடுக்க பாக்குறியா நீ? நீங்க குறுக்க பேசினிரு, பஞ்சாயத்துல வச்சு உங்க மானம் போயிரும். அமைதியா இருங்க சொல்லிட்டேன். இல்ல சந்திரம், பேசாம இருல. நமக்கு நம்ம வேலை முக்கியம். அவ என்ன பேசினாலும் பேசிட்டு போகட்டும். சத்த நேரம் நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. ஐயா, இது வெறும் மாமனார் மருமக சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? என் மவனோட வாழ்க்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அத்தை விடுறதும் பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதும் அவன் இல்லாம இந்த முடிவெல்லாம் எடுக்கலாமா? எந்த மனசு கொடுமைப்படுத்துறாருன்னு என் மவன் கிட்ட இருந்து என் மருமகளை பிரிச்சு கொண்டு போறது நியாயமா? நீங்களே சொல்லுங்க ஐயா. ஏன்பா சம்பவம், பாக்கியம் பேசுறதுலயும் நியாயம் இருக்குல்ல? புருஷங்காரன் வராம பொண்டாட்டி எப்படி பிரிச்சு விட முடியும்? ஏங்க, புருஷங்காரன் சொல்லிட்டீங்களே, எங்க அந்த புருஷங்காரன்? முதல்ல அதை சொல்லுங்க. எங்கேயோ பெரிய பாஸ் கூப்பிட்டாரா, ட்ரைனிங் போயிட்டானா, 100 நாளைக்கு வர மாட்டானா, சீம தண்ணி ஊத்தி கொளுத்த பாத்துருக்கானா, எங்க போனா அந்த புருஷங்காரன்? நாளைக்கு என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா ஆறு பொறுப்பு? புருஷங்காரன் பொறுப்பா இல்ல இந்த ஆளு பொறுப்பா இல்ல நீங்க பொறுப்பேத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க. அது எப்படிப்பா எடுத்திருப்புல சொல்ல முடியும்? முதல்ல உன்னுடைய பிராத சொல்ல முடியும். ஏங்க, இம்பிட்டு நேரம் நான் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன்? இதோ பாருங்க, உங்ககிட்ட நான் தண்டை வச்சு கேட்டுக்குதேன். இவ கழுத்துல இருக்கிறதே திருட்டு தாலி. இவ கழுத்துல தாலி கட்டதும் இந்த ஆளுடைய சூழ்ச்சி தானே. அந்த முத்துப்பாண்டி இவ கழுத்துல எப்படி தாலி கட்டினா? யாரு சம்மதமும் இல்லாம, என் தங்கச்சுடைய சம்மதமே இல்லாம தானே அன்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்டினா. அதுக்கும் இந்த பஞ்சாயத்துல தானே வந்து நின்னோம். அப்ப என்ன சொன்ன அவன்? இவளை சந்தோஷமா பாத்துக்கிட்டு சொன்னாலா? நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. இப்ப என் தங்கச்சி சந்தோஷமா இருக்காளா அந்த வீட்டுல? சொல்லுங்க. என்னைக்கு இந்த ஆளால சாவு வருமோ, என்னைக்கு இந்த ஆளு அவ தலையில கல்ல தூக்கி போடுவானோ, என்னைக்கு சீம தண்ணி ஊத்தி கொளுத்துவானோன்னு அவ பயந்து வாழணுமா? அந்த வாழ்க்கை அவளுக்கு தேவையா? சாவ நினைச்சுக்கிட்டே வாழ்றது ஒரு வாழ்க்கையா? சொல்லுங்க. முதல்ல அவளை அந்த வீட்டுல இருந்து அமுச்சு விடுங்க. அவ புருஷன் வர வரைக்கும் காத்திருக்க முடியாது. முடிவா என்னதான் உங்க பிராது? ஏங்க, அவ புருஷங்காரன் கட்ட தாலியை விட அவ உசுறு முக்கியங்க. முதல்ல என் தங்கச்சி என் கூட அனுப்பி விட சொல்லுங்க. அதுதான் உங்ககிட்ட நான் கேட்டுக்குதே. என் தங்கச்சியை உசுரோட அனுப்பிச்சு விடுங்க. கும்பிட்டு கேட்டுக்குதே. ஐயா, எதுவா இருந்தாலும் என் மவன் வந்ததுக்கு அப்புறமா முடிவு எடுத்துக்கிடலாம். தயவு செஞ்சு இப்ப என் மருமவளை பிரிச்சிடாதீங்க. உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.